பெங்காலி நடிகை கிரிஜா ஓக் சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் இவர்தான். மானினி என்ற பெங்காலி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான கிரிஜா ஆமீர் கான் இயக்கிய தாரே ஜமீன் பார், அட்லி இயக்கிய ஜவான் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். இந்தியாவில் பிரபலமான டிவி தொடர் சிஐடி உட்பட பல தொடர்களிலும் நடித்துள்ளார். சரி, இப்போது திடீரென இவர் ஏன் ட்ரெண்ட் ஆனார்? சென்ற மாதம் இவர் கொடுத்த ஒரு பேட்டியில் இருந்து கிளிப்பிங் கடந்த 3 நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. அந்த பேட்டியில் தன் வகுப்பறையில் நடந்த சம்பவம் ஒன்றை பகிர்ந்திருந்தார் கிரிஜா. எங்கள் இயற்பியல் ஆசிரியர் வாட் ஆர் பேபிஸ் என கேட்பார். வகுப்பில் அனைவரும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என புரியாமல் குழம்புவோம். ஆனால் அவரது தவறான உச்சரிப்பின் காரணமாக வேவ்ஸ் என சொல்லை பேப்ஸ் என உச்சரித்துள்ளார். அது எங்களுக்கு வேடிக்கையான சம்பவமாக இருந்தது என பகிர்ந்திருந்தார். இந்த கிளிப்பிங் மற்றும் அந்த நேர்காணலின் போது அவரது உடை, அலங்காரங்கள் போன்றவை பலராலும் ரசிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய புகைப்படங்கள் பலவற்றை ரசிகர்கள் பகிர்ந்து நேஷனல் கிரஷ் என பட்டமும் கொடுத்து விட்டார்கள். தனக்கு திடீரென கிடைத்து வரும் இந்த வரவேற்பும் ட்ரெண்டிங் ஆவதை பற்றியும் தனது கருத்தை வீடியோவாக வெளியிட்டுள்ளார் கிரிஜா. அதில் தன்னுடைய புகைப்படங்கள் ஏஐ கொண்டு மார்க் செய்யப்படுவது பற்றி வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். அந்த வீடியோவில் கடந்த 3 நாட்களாக சமூக வலைதளங்களில் நடப்பவை எல்லாம் தீவிரமான ஒன்றாக இருக்கிறது. அவை ஒரு சேர கிறுக்குத்தனமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது. திடீரென என் மீது நிறைய கவனம் குவிந்துள்ளது. இதை எப்படி எடுத்துக்கொள்வதென யோசித்து வருகிறேன். அதே நேரம் நிறைய அன்பும் எனக்கு வருகிறது. அன்பு நிறைந்த கமெண்ட், குறுஞ்செய்திகள், போன் கால், சமூக வலைதளங்கள் மூலமாக வருவது மிகவும் உணர்ச்சிகரமானதாக இருக்கிறது. என்னுடைய நிறைய நண்பர்களும் உறவினர்களும் மீம்ஸ் போஸ்டர்களை அனுப்புகின்றனர். அவை நகைச்சுவையாகவும் கிரியேட்டிவாகவும் இருக்கிறது. அதே வேளையில் சில மோசமான வகையில் ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட படங்களும் வருகின்றன. அவை என்னை ஆபாசமான வகையில் காட்ட முற்படுகின்றன. அவை என்னை அசௌகரியம் ஆக்குகின்றன. நானும் இந்த காலகட்டத்தில் வாழும் ஒரு நபர்தான். ஒரு விஷயம் வைரலாகும் போது என்ன நடக்கும் என்பதும் எனக்கும் தெரியும். இப்படியான படங்கள் உருவாகும், அவற்றிற்கு லைக்ஸ் கிடைக்கும் வரை அவை பரப்பப்படும். ஆனால் என்னை வருத்தமடைய செய்வது என்னவென்றால், இதற்கு ஒரு எல்லை இல்லை என்பது. அதை அனுமதிக்க முடியாது. எனக்கு 12 வயதில் மகன் இருக்கிறான். அவன் இப்போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில்லை. ஆனால் காலப்போக்கில் அவனும் அவற்றை பயன்படுத்துவான். இந்த படங்களும் எப்போதும் இணையத்தில் இருக்கத்தான் போகிறது. அவன் தன் தாயுடைய இப்படியான படங்களை பார்க்க நேரும் என்பது என்னை அச்சமடைய செய்கிறது. அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான்? இதனை இப்போது ரசிக்கும் நபர்களைப் போலவே அவனுக்கு கண்டிப்பாக இவை உண்மையான படங்கள் இல்லை என்பது தெரியும். என்னால் இதனை தடுக்க எதுவும் செய்ய முடியாது என தெரியும். ஆனால் அதற்காக எதுவும் செய்யாமல் இருப்பது சரி என எனக்கு படவில்லை. எனவே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஏஐ பயன்படுத்தி ஆண் பெண் படங்களை மார்க் செய்யும் நபர்கள் நீங்கள் என்றால் நீங்கள் செய்வதை பற்றி சற்று சிந்தியுங்கள். இதையெல்லாம் செய்யாத நபராக நீங்கள் இல்லை. ஆனால் இத்தகைய படங்களை லைக் செய்யும் நபர் நீங்கள் என்றால் பிரச்சனைக்குரியவர் நீங்களும் தான். எனவே நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்யுங்கள். இதை தவிர மற்றையெல்லாம் இந்த ட்ரெண்டிங் மூலம் பல நல்ல விஷயங்கள் நடந்துள்ளது. என்னுடைய படங்கள் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் எப்போதும் போல எனக்கு அன்பை கொடுங்கள். நானும் எனது பணியை சிறப்பாக செய்கிறேன் என பேசியுள்ளார்.